வீட்டில் எதுவுமே இல்லைங்க. அதனால இருக்கிறத வச்சு நான் ரெசிபி ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் முட்டை வேக வச்சுட்டேன். சாப்பாடு ஆனோடனே வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு மிக்ஸு, ஒரு கைப்பிடி கடலைக்கொட்டை, வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் சாறு போட்டு சுட சுட சாப்பாடை கிளறி கொடுத்தாச்சு. வெங்காயம் இஞ்சி பூண்டு போட மாட்டாங்க, பட் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இது ஒரு டேஸ்ட் இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணேன்னா, முட்டை வெந்தோன்னே உரித்து வச்சுக்கிட்டு அது 2ஆக கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் வடை சட்டியில் கடுகு உளுந்து, இஞ்சி, வெங்காயம், பூண்டு போட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மிளகு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக மிளகுத்தூள் போட்டு ஒரு பெரட்டி கொத்தமல்லி தழை போட்டுட்டேங்க. அவ்வளோதான். இந்த சாப்பாடுக்கும் இதுக்கும் செம மேட்சாக இருக்கும். இது லஞ்சுக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு பேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.